ஃபாதர் உங்க பர்த்டே எப்போ? இந்த அடுத்த மாசம் 13. அவரு பர்த்டே வந்து அம்மோ 13 என்ன ஜனவரி நம்பர் சொல்லுங்க? 13. ஓ போகிக்கு முன்னாடியா பாரேன். போகி அன்னைக்கு ப்ரோ. சரிதான். போகி 14 ப்ரோ. மாட்டு பொங்கல் பொங்கல் தான் ப்ரோ 14. ஏய் என்னடா மாட்டு பொங்கல் 5. இட்டு போன தாம்சன் மானம் கெட்ட பையல உன்னை எடுக்க கூடாதுன்னாடா பாக்குறேன். உன்னதான்டா குடுக்குறானுங்க கையில. தாம்சன் தப்பு இல்லையா சொல்லலாம். தாம்சனால அடி வாங்கியது. குதிச்சு அடிக்கலாமா சொல்லலாம் அப்படி. What is this? என்னையா அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர். What is this? What is this? என் ஆபீஸ்ல இந்த டயலாக சொல்லி சொல்லி கூட்டடிக்காம கொடுத்துட்டு இருக்கேன். யாரா அது? சீ நீங்க அப்புறம் அது மொரட்டால ஓடிட்டு இருக்கிறது. ஸ்டாப் கேமிங். இனிமையா தான் உங்களை அடிச்சு உங்ககிட்ட தான் உங்க கூட்டிட்டு தான் இருக்கு. என்ன அது வெஸ்டே காணோம். கடுப்பா தான் இருக்கேன். ஏன்டா அப்படி பச்சை போய் கேம்பர் அடிக்குது. பச்சை போய் கேம்பரா? இதோட பச்சை போய் கேம்பரா? பேச தெரியாம தேவையில்லாம அடி வாங்கிட்டாங்க. அது எமர்ஜென்சி எமர்ஜென்சி ப்ரோ அந்த இல்ல சிங்கமுத்தோ யாரோ ஒருத்தன் பண்ணுவானே மூக்குல இது போடுவான்ல. மூக்குல இது போடுவான் சந்தானம் படத்துல மூக்குல என்னது மூக்குல போடுவாங்க மூக்கு பொடி போட்டு டவல் வச்சு மூக்க துடைப்பான். ஆமா டவல் வச்சு மூக்க துடைக்கக்குள்ள இப்படி சவுண்ட் கிடைப்பான். பண்றாங்க அம்மா. இல்ல இல்ல சும்மா சொல்றது. யார் நேடு போட்டது? அஜி சொல்லுவாப்ல. அஜி சொல்லுவாப்ல. வந்து இருக்கீங்க. சூர்யா பாருங்க ப்ரோ. சூர்யா வரீங்க. சரிங்க அவர மாதிரி பேசுவோம். அங்க பாருங்க நமக்கு சரி. சிரிக்கிறாங்க பாத்தி. இங்க இருந்து ஏகேஎம் தூக்கிட்டு போய்ட்டான் பா. ப்ரோ என்ன ப்ரோ இது? நீங்க வரேன் பாருங்க. ப்ரோ இருக்கா பாருங்க. இங்க இருக்கா பாருங்க. இருக்கு பேர் பாருங்க. சூர்யா பாருங்க. இங்க பாருங்க. மார்க் பண்ணாதீங்க மாதவ். தூக்குங்க வந்து. ப்ரோ உள்ள இருக்கேன் ப்ரோ. உள்ள இருக்கேன் ப்ரோ. நான் ப்ரோ அந்த இருக்கேன் அந்த வரேன். ஐயோ எஸ்கோல்கே. அட பாதிப்பு. ஆண்டா நான் எடுத்துறேன். டமார்னடி. ப்ரோ ரெண்டாவது லைஃப் கூட இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ? Someone has been here. ஐயோ எங்க போட்டாரு? ஏய் வர்றான்டா. அவன் குதிச்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஹாய். அப்படியா? அம்மு குட்டியா? ஹாய் கீன்னு சொல்லிட்டு இருக்கேன். Awesome. டாலன்ட் எல்லாம் ஒண்ணு அவன் பாருங்க குதிச்சு சுத்திக்கிட்டே வந்துட்டான். கிருபா எல்லாம் கிருபா யாரா அங்கிட்டு பாத்துட்டு எனக்கும் கேக்குது ப்ரோ. என்னடா மேல இருந்தெல்லாம் குதிச்சுலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. கிருட்டு கிருபா. அம்மோ உங்களுக்கு பிடிச்ச பேய் பாட்டு சொல்லுங்க. சி பேய் கதை எதனா இருக்கா? இங்க அம்மு ஸ்டே நீ 18. Do you know what is the இது for 13? போஸ்ட் 13 நம்பருக்கு பாத்தீங்களா? 13 நம்பர் என்னன்னு தெரியுமா? 13 பேய் நம்பர். பேய் நம்பர் 13ங்கிறது பேய் நம்பர். நம்பிட்டேன். வண்டி எடுத்தா கூட உண்மையிலேயே 13 வரும். நம்பி என்ன ப்ரோ நீங்க என்ன கூகுள்ல போட்டு பாருங்க. சீரியஸா கூகுள்ல போட்டு பாருங்க. எனக்கு தெரியும். எங்க வீட்ல எங்க தாத்தா வந்து 13ஆம் நம்பர்ல கூட்டு எண் 13 வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த 4 நம்பர் வண்டி நம்பர் 13 வரக்கூடாது. தெரியுமா? கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் தெரியுமா? என்னது? அம்மு 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு பேய் படமே இருக்கு. ரெண்டாவது யாரும் நம்ம படம் பார்த்துருக்கு. மாதவன் தானே? மாதவன் அது வந்துட்டு
ப்ரோ அவனுங்க எனக்கு பேயின்னு சொல்ல வாட்டிதான் ப்ரோ ஒரு ஞாபகம் வருது. நானு இங்க இப்ப நான் படுத்திருக்கேன்ல ரூமு, நான் படுத்திருக்க ரூம் வந்து மேல இருக்கும், மேல் வீடு. ஓகே இங்க வந்து நான் மட்டும் தனியா இப்ப படுத்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி படுத்துட்டு மானா இருக்கும்போது sound நானு அப்பா கொடுக்குறது அம்மா பாருங்க. 3 பேர் படுத்துட்டு இருப்போம். அப்பா அம்மா காலைல எந்திரிச்சு சீக்கிரம் 4 மணிக்கே போயிடுவாங்க. எனக்கு என்ன ஆச்சு அன்னைக்கு, நான் 4 மணிக்கு மேல இருட்டாதான் இருக்கும். படுத்துட்டு இருக்கக்குள்ள எந்திரிச்சு பாக்குறேன், இந்த வாசல் இருக்கு பாத்தீங்களா, இந்த எங்க ரூம்ல இருந்து ஒரு வாசல், அந்த வாசல்ல இருந்து அப்படியே படி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த வாசல்ல கருப்பா ஒரு மொட்டை அடிச்சுட்டு யாரோ எட்டி பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஐ மீன் எக்ஸாக்டா எட்டி பார்த்தாங்க. பிரம்ம. அப்போ வந்து இந்த ரூம்ல வந்து இது இருந்தது, நைட் எதையாவது என்னது, பேய் படத்தை சக்கரம். பார்த்துட்டு படுத்திருப்பீங்க. அம்மு என் கண்ணுக்கும் எங்க அப்பா கண்ணுக்கும் பேய் தெரியும் அம்மு. ஏன் நிதிஷ் இங்க இங்க பாருங்க. பாருப்பா படுத்து பேய் கூட கிடக்கான். தெரியும், ஆனா இந்த மாதிரி பாம்பு வெளிய தெரியாது. நிஜமாமோ எனக்கும் எங்க அப்பா கண்ணுக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு வாட்டி எங்க வீட்டு வாசல்ல பாத்திருக்கேன். ஆனா அது வந்து முனியப்பனா, பேய் இல்ல முனியப்பன். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே வேற முனியப்பன் மாதிரி கோயில் ப்ரோ. இருக்கு. இதுதான் ப்ரோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். காவல் தெய்வம். பெருசா மீசி வச்சுட்டு கையில அருவா வச்சிருப்பார்ல. ஐயோ அவர் இவர் தானே. அதான் எய்த்து விட்டு மாமா. இல்லங்க அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. Let's fight together. இது முனியப்பன், கருப்பசாமி. கருப்புசாமி. கருப்புசாமி. ஓகே. எங்க கருப்புசாமி. அப்புறம் ப்ரோ ஆனா சுடலை மாடன் சாமி இருக்காங்கல்ல ப்ரோ, சுடலை மாடன் ஐயோ பாத்திருக்கீங்களா? ப்ரோ தலையில வேற மாதிரி. மாது அந்த இத சொல்லி ஆமா, முடிங்க நான் ஒரு மாது. வாட்டி நைட்டு பார்த்துட்டு பகு பகுன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் அந்த பகபகான்னு சுடலை மாடன் கதையும் சொல்றேன் நானு. சூப்பரா இருக்கும் போது என்ன தெரியுமா, நைட்டு என்ன சொல்லுங்க. ஆயிடுச்சுன்னா நான் போய் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கேன். நான் எழுப்பி விட்டு எங்க ஆத்தா போய் என்ன பண்ண சொன்னாங்க, நம்ம வீட்டுல இருந்து மேல போயிட்டு இங்க பாருங்க, இதுல வாழைத்தண்டு இருக்கான்னு பாருங்க மாதவ். இருந்தா ஒண்ணு பறிச்சு கொண்டு வந்து கொடுங்க. ஐயோ சோ எப்பா கடவுளே. ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ வெட்டிட்டு இருக்கேன் இருங்க. ப்ரோ வாழை மரத்தை வெட்டினா குடும்பத்துக்கு ஆகாது, வேணாம் ப்ரோ, கல்யாணம் ஆகாம போயிடும். ஐயோ ஐயோ அப்படியா? ஆல்ரெடி மொட்டை ஐயோ ஆமா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல குடும்பத்துக்கு ஆகாதுன்னு, பாத்தீங்களா? குடும்பத்துக்கு கருவறுத்துட்டான். வேரோட ஆனந்த அந்த கரடிக்கு அவ்வளவுதான். அம்மு அம்மு மூச்சு விட்டு தெரியுங்க. ஐயோ கொச்சி செத்தாங்கன்னா நம்ம தான் காரணம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கியா? இவங்கள பயப்படுத்தலாம், என்னைய பயப்படுத்தலாம். ஆமா சிரிச்சே செத்துருவாங்க போல. இல்ல